Good morning to all. How are you, student? I hope you all are fine. Now, welcome to our class. Today, we are going to see figure of speech for 8th standard. ஸோ இன்றைக்கி கிராமர் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மெயின் டாபிக் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம். நம்ம தமிழில் படிச்சிருப்போம் அணி இலக்கணம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு போயட்டும் எந்த மாதிரியான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட போயமில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ நிறையா இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகம் இருக்குது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற விஷயம் இருக்குது. பட் ஆனால் நம்ம பார்க்க போகிறது இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா பேசிக், அதை ரெகுலராக நம்ம ஒரு 10th வரைக்கும் ஒரு 12th வரைக்கும் என்ன வந்து அடிக்கடி நமக்கு ரிப்பீட் ஆகுமோ அது தேவையான ஒரு 8 டாபிக் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழில் நிறைய அணி இலக்கணம் படிச்சிருப்போம். ஓமை அணி, வேற்றுமை அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, அந்த மாதிரி நிறையா படிச்சிருப்போம். ஸோ அதே தான் வந்து இந்த இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிறோம். சிமிலி, மெட்டஃபர், பர்சோனிஃபிகேஷன், alliteration, onomatopoeia, hyperbole, idioms, rhyming words, rhyme scheme, மெட்டஃபர், இது போல் நம்ம படிச்சிருக்கிறது தான். ஸோ இது வந்து சின்ன சின்ன ஒரு டெக்னிக்ஸ் தான். எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம அதை ரீகால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கிளியர் ஆகிடும். பட் ஆனால் வந்து ஒன் டைம் மட்டும் நமக்கு அது யூஸ் ஆகாது. நம்ம ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம வந்து அதை படிக்கும்போது தான், அதை லேர்ன் பண்ணும்போது தான், அதை எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருவள்ளுவரை எடுத்துக்கலாம். ஸோ திருவள்ளுவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 அடி தான் இருக்கும் அவரோட குரல். அந்த 1330 குரலுமே பார்த்தீங்கன்னா 2 அடி இருக்கும். 7 சீர் தான் இருக்கும். மேலே பார்த்தோன்னா ஃபஸ்ட் லைனில் 4 இருக்கும், செகண்ட் லைனில் பார்த்தோன்னா 3 இருக்கும். இதுதான் வந்து அந்த 1330 குரல்லையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். இது வந்து அவரோட டெக்னிக். The figure of speech is also called poetic device. ஸோ இந்த poetic deviceன்னு கூட நம்ம இந்த figure of speech சொல்லலாம். Now enter into the topic. What is figure of speech? A figure of speech is a word or a phrase which gives a separate meaning from the normal one. It means something more than it seemed to mean. It is used figuratively to give an implied meaning to given context. It can either be used to make comparison or even to incite repetition or exaggeration. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ப்ரொவைட் எ ட்ராமட்டிக் எஃபெக்ட். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்பேரிசன் மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு ரெப்பிட்டேஷன் மாதிரி இருக்கலாம், இல்லை அது வந்து மற்றது கம்பேர் பண்ணுற மாதிரியோ, இல்லை லெட்டர்ஸ் அதாவது அலிட்ரேஷன் மாடல், அதாவது முதல் எழுத்து வர மாதிரியோ இல்லது இரண்டாவது எழுத்து வர மாதிரியோ, அசன்ஸ் மாதிரியோ எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து ட்ராமட்டிக் எஃபெக்டில் இது வந்து இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயட்டிக் டிவைஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ். இது எல்லாமே போயம் பேஸ் பண்ணது தானே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயம்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ வாட் இஸ் ரைமிங் வேர்ட்ஸ்? ரைமிங் வேர்ட்ஸ் ஆர் 2 or more words which have the same sounds. Words rhyme if they have similar sound when said aloud. Rhyming words usually occur at the end of the line in a poem. Rhyming words make போயம்ஸ் ஆர் சாங்ஸ் ஃபன் டு சிங். ஸோ இந்த ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா போயமோட லாஸ்ட்டில் இருக்கும், அந்த லைனோட லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த வேர்டு, அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா சேம் சவுண்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், டைனி லிட்டில் பிளான்ட் அப்படின்ற அந்த ஒரு போயம்லேருந்து டீப் இன் த ஹார்ட் ஆஃப் எ லிட்டில் சீட் லே buried so deep, a tiny little plant fast asleep. Out came the bright sunshine, down crept its light into the seed. Too bright, a little plant woke up to see how bright the world might be. ஸோ இங்கே கடைசியாக கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் வேர்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு இதுக்கும் பாருங்கள், இந்த ரைமிங் வேர்ட்ஸை மட்டும் வந்து ரெட் கலரில் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த போயமில் வந்து கடைசி அந்த வேர்டை பார்த்தோம் அப்படின்னா சீட், டீப், அஸ்லீப். ஸோ அப்போ அந்த சீட் அப்படின்றது அப்படின்றது சவுண்டு வருது. பட் ஆனால் வந்து டீப், அஸ்லீப் அப்படின்றது இப்போ அந்த சேம் சவுண்டில் முடிகிறதுனால அப்போ இந்த டீப் அஸ்லீப்ன்றது சேம் ரைமிங் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சன்ஷைன், லைட், பிரைட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைட்டும் பிரைட்டும் சேம் சவுண்டில் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு ரைமிங் வேர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவி. ஓகேவா? இது வந்து ஒரு ரைமிங் வேர்ட். ஸோ அப்போ டீப், அஸ்லீப், லைட், பிரைட்,
CB இந்த 6ம் பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் இந்த லைன் போயம்குள்ளே. கிளியர் சில்ட்ரன்? ஸோ அப்போ உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பொயட்டிக் டிவைஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ரைமிங் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிற ரைம் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்னா ரைம் ஸ்கீமையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு பேசிக்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ வாட் இஸ் ரைம் ஸ்கீம்? A rhyme scheme is a specific pattern used in a poem which determines which line rhyme in the poem. Poets write poems with a rhyme scheme or a pattern. It is the arrangement of rhymes in a poem or a stanza. ஸோ ஒரு போயமில் நிறைய ஸ்டான்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டான்ஸால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ், அதாவது ஒரு பேரிங்காக அந்த சவுண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிதமிக்காக ஒரு கரெக்டான ப்ரொனவுன்சியேஷனில் இருக்கும். ஸோ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் அந்த சேம் சவுண்டை பேஸ் பண்ணி. ஸோ அது சேமாக இருக்கும்போது அடுத்தடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்டான்ஸால் கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரைம் ஸ்கீம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பான் எ நைஸ் மிட் ஸ்ப்ரிங் டே. அடுத்தது லெட்ஸ் டேக் எ லுக் அட் நேச்சர்ஸ் வே. அப்போ இங்கே வந்து டே, வே இது ரெண்டும் வந்து சேம் ரைமிங் வேர்டு. அப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்ம கொடுக்க போகிற அந்த ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரீத் த சென்ட் ஆஃப் நைஸ் ஃப்ரெஷ் ஏர், ஃபீல் த ப்ரீஸ் வித்தின் யுவர் ஹேர். ஸோ அப்போ ஏர், ஹேர் இது ரெண்டும் வந்து சேம் ரைமிங் வேர்ட். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துட்டோம் இல்லையா அந்த ரைமிங் ஸ்கீமுக்கு. அடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பி. இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஏ, அடுத்ததுக்கு பி. அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். த கிராஸ் வில் போக் பிட்வீன் யுவர் டோஸ், ஸ்மெல் த ஃப்ளவர்ஸ் வித் யுவர் நோஸ். அப்போ டோஸ், நோஸ் அப்படின்றது சேம் சவுண்டு. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம ஏபி கொடுத்துறதுனால பிக்கு அப்புறம் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் பாருங்கள். க்ளவுட்ஸ் form shape within the skies and light will glisten from your eyes. Skies, eyes அப்படின்றது சேம் ரைமிங் வேர்ட். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து சிக்கு அப்புறம் டி கொடுக்குறோம். அப்போ இந்த ஓவராலாக இந்த போயம்குள்ளே ரைம் ஸ்கீம் பார்த்தோன்னா ஏஏ, பிபி, சிசி, டிடி. ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 லைனில் ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு, அடுத்து வேறு சவுண்டில் இருந்துச்சு, அடுத்து தேர்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி மாற்றிக்கணும், ஏபி அப்படின்றது நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அது வந்து போயமோட ஸ்டான்ஸாவை பொறுத்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரைம் ஸ்கீம் வந்து நமக்கு கிளியர் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த பொயட்டிக் டிவைஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பொயட்டிக் டிவைஸ் என்னென்னு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று, சிமிலி. ஸோ சிமிலி அப்படின்னா என்ன அப்படின்னா ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஓமை அணி அதாவது ஒரு திங்கையோ இல்லை ஒரு இதையோ கம்பேரிசன் பண்ணி சொல்லக்கூடியது தான். ஸோ அப்போ அதுக்கு சிமிலிக்கு எது ஒரு க்ளூ வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஆஸ் அப்படின்னு ஒரு லைனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் வந்து சிமிலி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்பிள் தமிழில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, தாமரை போன்ற முகம், அதாவது இந்த போல அந்த வேர்டு தான் வந்து லைக் ஆஸ். ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம சிமிலியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? இட்ஸ் கிளியர். ஸோ வாட் இஸ் சிமிலி? A simile is a figure of speech in which two unlike things are compared. Using the words like or as, it is used to bring a dramatic effect in prose. Simile is one of the most common form of figure of speech and is also used in poems as well as our day-to-day டாக்ஸ். ஸோ நம்ம டே டு டே டாக்ஸ்லேயும் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் நான் இது போல் பார்த்தேன், அது போல் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெயினான ஒரு காமனான ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் வந்து த சிமிலி. ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பிளைண்ட் ஆஸ் எ பேட். ஸோ இதோட மீனிங், ஸோ பேட் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த வவ்வால். ஸோ பிளைண்ட் அப்படின்னா வவ்வாலுக்கு வந்து பகலில் வந்து கண்ணு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ வந்து இதை எதை கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளைண்டையும் பேட்டையும் இதில் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லைக் பீஸ் இன் எ போர்டு. ஓகேவா? ஸோ இதுக்குரிய மீனிங் பார்த்தோன்னா மீன்ஸ் த டூ பீப்புள் ஆர் குவைட் சிமிலரான ஒரு விஷயத்துக்கு தான் வந்து லைக் பீஸ் இன் எ போர்டு அப்படின்றது. நெக்ஸ்ட்டு as wise as an owl. ஆந்தையை போல் இங்கே வைஸையும் அவுளையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃபர்ஸ் டு சம்ஒன் ஹூ இஸ் வெரி ஸ்மார்ட் ஆர் நாலேஜபிள். நெக்ஸ்ட்டு குவைட் லைக் எ முல். ஸோ இது வந்து ஒரு சைலண்ட் பர்சன், ஒரு சைலண்ட்டான ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் ஆஸ் பிரேவ் ஆஸ் எ லைன். லைனை போல் தைரியமானது லைன். ஸோ ரெஃபர்
டு சம்ஒன் ஹூ இஸ் டூ பிரேவ் ஆர் கரேஜியஸ். யார் வந்து ரொம்ப தைரியமாகவும் மன வலிமையோடு இருக்கிறாங்களோ ஸோ அதை கம்பேர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். கம்பேரிசன் டூ unlike things using like or as. Example, we bear hair along like a pearl on a string. ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா the bride and the pearl are unlike thing. பிரைடுன்னா அந்த மணப்பெண்ணும் அந்த பேர்ல் முத்துக்களும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அது எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே போல் இவளும் சாஃப்டாக இருப்பா அப்படின்றது. ஸோ இது ரெண்டு கம்பேரிசன் பண்ணியிருக்கனால இது வந்து சிமிலி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா a girl, the sun, she has blue eyes, bright smile. இதில் வந்து sun is like a round yellow bright. ஸோ இதை வந்து கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. her smile as bright as the sun. அவளோட ஸ்மைல் எப்படி இருக்குன்னா சன்னை போல் இருக்குது பிரைட்டாக. நெக்ஸ்ட்டு ஹர் ஸ்மைல் இஸ் பிரைட் லைக் த சன். ஓகேவா, இந்த ஆஸும் நம்ம யூஸ் பண்ணலாம், இங்கே லைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணாலே நமக்கு அது சிமிலி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பொயட்டிக் டிவைஸ் என்னன்னு பார்த்தோன்னா மெட்டஃபர். வாட் இஸ் மெட்டஃபர்? A metaphor is quite similar to a simile, as a metaphor also compass two unlike things. But a metaphor has an implied or a hidden meaning between unrelated things. Here, for a metaphor, we do not use words such as like or as. Unlike simile, which compare two things, metaphor directly state a comparison to things that are in no way similar. We can use metaphor to explain an idea, but its literal meaning should not be taken. It is only to be used as a symbolism. ஸோ மெட்டஃபர் அப்படின்னா தமிழில் உருவக அணி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒன்று பார்த்தோம் இல்லையா, போயட்டிக் டிவைஸ் சிமிலி. சிமிலி அப்படின்னா ஓமை அணி, அதாவது போன்ற போல் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, தாமரை போன்ற முகம். ஸோ இப்போ இந்த மெட்டஃபர் அப்படின்றது என்னென்னா இந்த லைக் ஆஸ், அந்த போன்ற போல் எதுவுமே வராது. அது நம்ம கான்ஃபிடெண்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ என்னென்னா இதை அப்படியே வந்து முகத்தாமரை, அதாவது முகம் வந்து தாமரை மாதிரி இருக்குது, அது போல் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லாமல், போல் போன்றுன்னு எதுவுமே சொல்லாமல் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு எந்த எக்ஸாம்பிளும் எது போலையும் நம்ம சொல்லாமல் இருக்கிறதுனால ஸோ இது மெட்டஃபர். சிமிலியில் வந்து லைக் ஆஸ்னு இருக்கும், பட் மெட்டஃபரில் அது போல் எதுவுமே இருக்காது. எக்ஸாம்பிள், மை ஃபாதர் வாஸ் பாய்லிங் மேட். ஸோ இம்ப்ளைஸ் தட் ஹி வாஸ் டூ ஆங்க்ரி அப்படின்னு சொல்கிறாரு. பாய்லிங் மேட். ஷீ இஸ் த ஆப்பிள் ஆஃப் மை ஐ. அந்த கண் வந்து ஆப்பிள் போல் இருக்குது. அது இம்ப்ளைஸ் த ஷீ இஸ் டூ டியர் டு மீ. யுவர் பிரைன் இஸ் ஏ கம்ப்யூட்டர். ஸோ இது இவரோட பிரைன் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் குயிக்காகவும் இருக்குது அப்படின்னு. ஸோ ஹர் வாய்ஸ் இஸ் மியூசிக் டு ஹிஸ் இயர்ஸ். த கிவன் டாஸ்க் வாஸ் ஏ பிரேஸ். ஸோ மெட்டஃபர் அப்படின்றது என்னென்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லாமல் அதை நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறது தான் மெட்டஃபர்னு சொல்லுவோம். ஸோ மோர் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த சன் வாஸ் ஏ கிளாமிங் pearl. My baby brother is a cute little teddy bear. My sister's memory is a camera that remembers everything we see. The car seat is fluffy clouds. Custard is happinessing in a bowl. ஸோ இதை போல் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லாமல் அதை இன்னொரு விஷயத்தோட கம்பேரிசன் இல்லாமல் அதை அப்படியே சொல்கிறது, விஷயம் போல் சொல்கிறது மெட்டஃபர். ஓகேவா, இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பொயட்டிக் டிவைஸ் பர்சோனிஃபிகேஷன். ஸோ இந்த பர்சோனிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு அக்ரிணையை, அதாவது ஒரு உயிரில்லாத பொருளை உயிர் இருக்கிற அந்த உயர்திணை பொருளை போல் நம்ம சொல்கிறது தான் வந்து பர்சோனிஃபிகேஷன். ஸோ பர்சோனிஃபிகேஷன் இஸ் a figure of speech in which a thing, an idea or an animal is given a human attribute. Human quality are given to non-human things or ideas for a better understanding the writer's message. The use of personification also help to show a character's attribute towards inanimated object. This adds interest and fun to poems and stories. The literal meaning of the word should not be taken into consideration. ஸோ இந்த பர்சனிஃபிகேஷன் எப்படின்னா இருக்குன்னா நம்ம அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஃபன்னியாக இருக்கும். அந்த மெசேஜ் படிக்கும்போது அதாவது உயிரில்லாத ஒரு பொருளையோ ஒரு அந்த அனிமலையோ மனுஷங்களுக்கு எப்படி உயிருள்ள ஒரு பொருள் எப்படி இதை ஆட்ரிபியூட் பண்ணுமோ அது போல் நம்ம கம்பேர் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஃபன்னியான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா த சன் ஸ்மைல் டவுன் அப்பான் தெம், ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட்.
The wind howled in the night. The moon played hide and seek with the clouds. ஸோ இது போல் நம்ம ஃபன்னியான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அதை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இது பர்சோனிஃபிகேஷன். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா the sun is smiling at us. நம்மளை போல் சன் வந்து ஸ்மைல் பண்ணுது. The streets are calling me. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் பார்க்கும்போது இது பர்சோனிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஃபன்னியான ஒரு சென்டென்ஸாக நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிவிங் ஹியூமன் traits or characteristics to something that isn't human, such as animals, object or non-living things. அதாவது ஒரு non-living thingsோ அனிமல்ஸோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு ஹியூமன் குவாலிட்டிஸை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் வந்து பர்சோனிஃபிகேஷன். ஸோ திங்க் ஆஃப் இட் திஸ் வே. when a writer use personification, he or she gives characteristics of a person to an animal, object or things. ஒரு பர்சனை போல் அனிமலையோ ஆப்ஜெக்டையோ திங்ஸையோ கம்பேரிசன் பண்ணுறது தான் அந்த ரைட்டரோட டெக்னிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற poetic device என்னென்னு பார்த்தோன்னா repetition. So what is repetition? Repetition is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer and more memorable. It is used to emphasize a feelings or idea, create rhythm and bring attention to an idea. ஸோ repetition அப்படின்னாலே நமக்கு தெரியும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஃப்ரேஸ் குறிப்பிட்ட ஒரு லைனோ இல்லை ஒரு வேர்டோ அகெயின் அந்த வேர்ட்லேயோ இல்லை அடுத்த லைன்லேயோ வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்பிட்டேஷன். ஓகேவா? இதில் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு போயம் இருக்குது. த woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sail and miles to go before I sleep. ஸோ இந்த இந்த லைனே பார்த்தீங்கன்னா அகெயின் திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ரிப்பிட்டேஷன். ஓகேவா? இட்ஸ் கிளியர் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற poetic device என்னென்னு பார்த்தீங்கன்னா alliteration. ஸோ alliterationனா என்ன அப்படின்னா மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மோனை சொல்லுன்னு சொல்லுவோம். அதே போல் தான் இங்கே இங்கிலீஷ்லேயே alliteration அப்படின்றது அந்த வேர்டு ஃபஸ்ட் லெட்டர் அந்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் சேம் லெட்டராக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம alliteration அப்படின்னு சொல்லுவோம். ஸோ alliteration is the repetition of the same consonant letters or similar sound at the beginning word in a set or series of words. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். wild wind, curious clock, splendid scholar, memorable moment, creepy crawlies. ஸோ இது போல் இந்த வேர்டு அடுத்தடுத்த வேர்டு 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் லெட்டர் ஒரே லெட்டரில் வந்துச்சு, அந்த கான்சனன்ட் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் alliteration. ஓகேவா? மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் டாபிக் alliteration. Have you figured it out yet? Here are more examples to help refine your definition. Alliteration. Sure shock her silky silver hair as the sun was setting. ஓகேவா? அந்த எஸ் அப்படின்றது எல்லாமே காமனாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா நோட் alliteration. எலிசபெத் ஈஸிலி ஐட் அண்ட் எலிஃபண்ட் இன் த எலிவேட்டர். ஓகேவா? இதில் வந்து இந்த லெட்டர் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற alliteration எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா Carmen carefully caught curl. Stave saved 7 seagulls. Brian bought back brownies. So what do you notice about each? ஸோ இந்த சென்டென்ஸில் நமக்கு என்ன அப்படின்னா சேம் லெட்டர் வந்து நமக்கு ஒவ்வொரு லைன்லேயும் நமக்கு சேம் லெட்டர் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அப்படி சேமாக ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அதுக்கு தான் வந்து alliteration. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற poetic device என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜினரி. ஸோ இந்த இமேஜினரி என்னது? இந்த நேமு கேட்டோன்னே நமக்கு தெரியும் ஒரு இமேஜ். அதாவது அந்த நேமை கேட்கும் போதே அந்த இமேஜ் நம்ம வந்து நமக்குள்ளே வந்து அதை திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அது வந்து நமக்கு அதை படிக்கும் போதே அந்த திங்கிங் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த வேர்டெல்லாம் நம்ம இமேஜினரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இமேஜினரி இஸ் த வே that a writer helps reader visualize or see in their mind what is being described. This image often suggests emotion. Image appeal to one or more of the 5 senses: sight, hearing, touch, taste or smell. ஸோ இந்த இமேஜினரி என்னென்னா நம்மளோட 5 சென்ஸையும் பார்த்திங்கன்னா நமக்கு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு அது மூலயமா நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர இந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா இமேஜினரி. ஃபார் எக்ஸாம்பிள்,
இட் வாஸ் டார்க் அண்ட் க்ளவுடி இன் த வுட்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது இந்த வுட்ஸ் வந்து டார்க் க்ளவுடாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இமேஜின் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு த பாய்ஸ் வேர் ஸ்க்ரீமிங் அண்டு ஷவுட்டிங் இன் த ப்ளே கிரவுண்டு. ஸோ இது வந்து அவங்க கத்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு நம்ம வந்து ஒரு இமேஜின் பண்ணியிருப்போம். ஸோ இமேஜினரி அப்படின்றது நம்ம 5 சென்ஸையும் நம்ம ஃபீல் பண்ணுறது. அதாவது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் தட் அப்பீல்ஸ் டு த சென்ஸ், நம்மளோட சென்ஸ் ஆர்கன் யூஸ் பண்ணி. when a writer use imaginary, the descriptive writing helps create a picture or image in your mind. நம்மளோட மைண்டில் ஒரு பிக்சரோ இல்லை ஒரு இமேஜோ வந்து நமக்கு அந்த ரியலைஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம இமேஜரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இமேஜரி அப்படின்னா மென்டல் இமேஜ். ஓகேவா, இட்ஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ஆனமட்டோஃபியா. ஸோ இது என்ன மாதிரியான பொய்டிக் டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சவுண்டு, அதாவது சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கும், அது மீனிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ தட் மீன்ஸ் இட் இஸ் எ வேர்ட் தட் சவுண்ட்ஸ் லைக் இட்ஸ் மீனிங். இட் கேன் ஆல்சோ பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த யூஸ் ஆஃப் த வேர்ட் விச் இமிட்டேட்ஸ் எ சவுண்ட் சச் ஆஸ் ஸ்க்ரீப், விஸ், sizzle, crunch, bang, zap, roar, growl, clip, snap. ஸோ அதாவது இந்த சவுண்டும் இந்த மீனிங்கும் சேமாகவே இருக்கும் அப்படின்னு. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எ ஸ்னாப் ஆஃப் எ ஃபிகர், த கேமரா கிளிக் ஸ்மூத்லி, த வைல்ட் பேங்க் ஆஃப் எ ராக் ஸ்டார். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பொய்டிக் டிவைஸ் பார்த்தோன்னா ஹைப்பர்போலி. ஸோ இந்த ஹைப்பர்போலி இஸ் எ மேஜர் எக்ஸாகரேஷன் ஆர் ஓவர் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்னென்னா ஓவராக இமேஜின் பண்ணுறது, நம்ம ரொம்ப பிரமிச்சு சொல்கிறது, பட் ஆனால் வந்து அது நடக்காது. பட் நம்ம அதை எக்ஸாம்பிள் சொல்லும்போது ரொம்ப ஹையாக சொல்கிறது. த ஆத்தர்ஸ் யூஸ் திஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்பாசிஸ் எ பாயிண்ட் ஆர் ஆட் ஹியூமர். அதாவது பொருளியாக பேசுகிறது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தா ஐ நியர்லி டைடு லாஃபிங், நான் சிரிச்சே செத்துருவேன் போல் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ நம்ம சிரிச்சா செத்து போயிடுவோமா, அதாவது அந்த அளவுக்கு நான் சிரித்தேன், ஓவராக சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மோர் எக்ஸாம்பிள், exaggeration in speech that are not meant to be taken literally. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, the bag weighted a ton, இந்த பேக்கோட வெயிட்டு டன் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. she had a fit that drives me crazy, I am so hungry I could eat, ஐ ஹாவ் எ மில்லியன் திங்ஸ் டு டூ, என்னால் வந்து ஒரு மில்லியன் திங்ஸ் செய்ய முடியும் அப்படின்னு. நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவோம், பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆனால் நம்மளால் அதை சொல்ல முடியும், பட் ஆனால் அது எதுவுமே வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது வந்து ஹைப்பர்போலி அப்படின்ற பொய்டிக் டிவைஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இட்ஸ் கிளியர். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ நம்ம பொய்டிக் டிவைஸ் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட 10 பொய்டிக் டிவைஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி படித்த அந்த டாபிக் வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவு ரியலைஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இமேஜினரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த இமேஜரி அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் தட் அப்பீல்ஸ் டு த சென்ஸ், அதாவது நம்மளோட சென்ஸ் ஆர்கன் மூலயமா நம்ம இமேஜின் பண்ணுறது, அந்த வேர்ட்ஸை அப்படியே நமக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு சிமிலி அப்படின்றது என்ன அப்படின்னா கம்பேரிங் டூ அன்லைக் திங்ஸ் யூஸிங் லைக் ஆர் ஆஸ். ஸோ லைக் ஆர் ஆஸ் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சிமிலி அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டஃபர் அப்படின்றது இந்த லைக் ஆஸ் வராமல், பட் ஆனால் அதை வந்து கரெக்டாக கம்பேர் பண்ணி அதை கரெக்டாக சொல்கிறது. அதாவது லைக்கோ ஆஸோ யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே சொல்கிறது வித்தவுட் யூஸிங் லைக் ஆர் ஆஸ். ஓகேவா, இந்த லைக் ஆர் ஆஸ் யூஸ் பண்ணால் அது வந்து சிமிலி, அதை யூஸ் பண்ணல அப்படின்னா மெட்டஃபர். நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர், அந்த சென்டென்ஸில் ஒவ்வொரு வேர்ட்லேயும் வர அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது ரிப்பீட்டேஷன் ஆஃப் பிகினிங் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர்போலி அப்படின்றது த மேஜர் எக்ஸாகரேஷன் ஆர் ஓவர் ஸ்டேட்மெண்ட், அதாவது மிகைப்படுத்தி நம்ம அதை சொல்கிறது நடக்காத ஒரு விஷயத்த. நெக்ஸ்ட்டு ஓனமோட்டோஃபோமியா அப்படின்றது என்னென்னா இந்த சவுண்டும் அந்த மீனிங்கும் சேமாக இருக்கும். அதாவது எ வேர்ட் தட் சவுண்ட்ஸ் லைக் இட்ஸ் மீனிங், அதோட மீனிங் இந்த சவுண்ட் வந்து இந்த மீனிங்கும் சேமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஓனமோட்டோஃபோமியா அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு கிவிங் ஹியூமன் ட்ராய்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ் டு சம்திங் தட் இஸ்ன்ட் ஹியூமன். அதாவது பர்சனிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா ஹியூமன் குவாலிட்டியை வந்து ஒரு அன்ஹியூமன் திங்ஸ்க்குள்ளே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்றது. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பார்த்தோம்னா ரிப்பீட்டேஷன் பார்த்தோம். ரிப்பீட்டேஷன் அப்படின்றது அந்த லைனு அந்த வேர்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம். இந்த கடைசியாக வர அந்த வேர்டு வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது ரைமிங் வேர்ட்ஸ். அடுத்தது ரைம் ஸ்கீம், அதாவது இந்த ரைம் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த ரைம் ஸ்கீம் பார்த்தோம். ஏஏ பேபி அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரைம் ஸ்கீம் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? Okay student, I hope you all are understand this grammar topic, poetic device or figure of speech. Thank you all and be safe. See you in the next grammar topic.